ஹாய் ஆல், வெளியில் ஜோனு மழை பெஞ்சிட்டு போது நல்ல நாக்குக்கு ருசியாக ஒரு சிக்கன் பெப்பர் கிரேவி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதுக்கான ரெசிபி தான் இன்றைக்கி. ஒரு எண்ணெய் சட்டியில் மிளகு, சீரகம், சோம்பு, மல்லி, பட்டை, கிராம்பு இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. அதை தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதே எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக முந்திரி, சீரகம், வரமிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வெங்காயத்தை வதக்குறீங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறீங்க, தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த நேரத்தில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. நான் எப்பொழுதுமே சொல்கிற மாதிரி தான், மசாலா நல்லா வதங்கினா மட்டும்தான் டேஸ்ட் வரும். அதுக்கு மசாலா நல்லா வதங்கிச்சான்னு எப்படி தெரியும்? நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும், அதுதான் பதம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க நம்ம வறுத்தோல்ல முதல்ல அந்த பவுடரையும் கொட்டிட்டு நல்லா மசாலா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த டைமில் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை அதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு 12 to 15 minutes மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா சிக்கனில் உள்ள தண்ணியே நல்லா இறங்கும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட வேக வச்சுக்கோங்க. 15 minutes அவ்வளோதான். இறக்கும் போது கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி இறக்குங்க. அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.